தனுசு மீனம் 3/12/21:30 இந்த தேதியில் பிறக்கிறவங்க, வியாழக்கிழமை பிறந்தவங்க எல்லாமே தனுசு ராசிக்காரங்க, மீன ராசிக்காரங்க, வியாழக்கிழமை பிறந்தவங்க சுய தொழில் செய்யக்கூடாது. பணத்தை போட்டு எதை செஞ்சாலும் அது லாஸில் தான் வரும். தனுசு ராசியில மீன ராசியில பிறந்த யாருமே பிசினஸ்ல ஜெயிக்கவே இல்லையா சார்? பிஸ்னஸில் ஜெயிப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க மனைவி பேர்லேயோ இல்லை வேறு யார் பேர்லேயோ போட்டுட்டு இவங்க ஆரம்பித்து நடத்துவாங்க. கும்பம் மகரம் ரெண்டுமே சனிக்குரிய தன்மை. சனிக்குரிய தன்மைன்னா 7, 8, 17, 26ஆம் தேதி பிறக்கிறவங்க, சனிக்கிழமை பிறந்தவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்காரங்க, இந்த 8ஆம் நம்பர்காரங்களை குறிப்பாக நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா முடி கொட்டிகிட்டே இருக்கும். குறிப்பாக வெங்கடாஜலபதிக்கு 8ஆம் நம்பருக்கு உண்டான தெய்வமான வெங்கடாஜலபதிக்கு அதை படைச்சிட்டு சனிக்கிழமைகள் அணியும் போது சிறப்பான ஒரு நற்பலன்களை நிச்சயமாக வரலாம். ஸ்ரீ வைரா ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சர்டிஃபைடு ஜெமாலஜிஸ்ட் அண்ட் சயின்டிஃபிக் நியூமராலஜிஸ்ட் திரு ஏ.கே. பாலசுப்ரமணியன் அவர்கள். அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. வாங்க இணைஞ்சிருங்க. வணக்கம் சார். வாழ்க வளமுடன். வணக்கம்மா. ஸ்ரீவைரா நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் நிர்வாகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். தனுசு ராசிக்காரங்க, இந்த ராசி பெண்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் சார்? தனுசு மீனம் அதே மாதிரி 3/11/23/12/21:30 இந்த தேதியில் பிறக்கிறவங்க, வியாழக்கிழமை பிறந்தவங்க எல்லாமே குருவினுடைய ஆதிக்கத்தில் வந்துடுறாங்க. குருவினுடைய ஆதிக்கம் அப்படின்னாலே முல்லை மலர்னு சொல்லுவாங்க. முல்லை மலருங்கிறது உங்களுக்கு தெரியும், ஜாதி முல்லைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அதை குரு பகவானுக்கு படைச்சிட்டு அதை நம்ம அணிஞ்சிக்கிறது சிறப்பாக இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் குரு அமைப்பு அப்படிங்கிறதுனால வீட்டில் சும்மா தானே இருக்கோம், ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் இருக்காங்க, வீட்டில் சும்மா தானே இருக்கோம், ஏதோ ஒன்று பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க இல்லைங்களா. இவங்களை பொறுத்த வரைக்கும் 3/12/21:30 பிறக்கிறவங்க, தனுசு ராசிக்காரங்க, மீன ராசிக்காரங்க, வியாழக்கிழமை பிறந்தவங்க சுய தொழில் செய்யக்கூடாது. பணத்தை போட்டு எதை செஞ்சாலும் அது லாஸில் தான் வரும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக படித்த இதை வச்சு தான் ஒரு மாத சம்பளம் அடிமை தொழில் தான் பண்ணணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு வாத்தியாராக இருக்கலாம், ஹெட்மாஸ்டராக இருக்கலாம், ஸ்கூலுக்கு ஓனராக இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் அதில் உள்ள அடிப்படை. மாத சம்பளம் வாங்குகிற மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு, அந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் ஜாப் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இவங்க லைஃப் இருக்கிறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு ரொம்ப வழிகாட்டியாக இருப்பாங்க, குடும்பத்தில் பொறுப்பானவங்களாக இருப்பாங்க. குடும்ப பொறுப்பு ஒரு 3ஆம் நம்பர்காரங்கள்ட்ட இருந்ததுனாக்கா அது ரொம்ப சிறப்பாக செயல்படுத்துவாங்க. அதே போல் அடுத்தவங்களுக்கு ஒரு உதவிகளை செய்கிறது, ஒரு ஏணிப்படியாக இருக்கிறதெல்லாம் இவங்களுடைய இயல்பான தன்மையாக இருக்கும். முல்லை மலர் சூடுவது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். முல்லை மலர் கண்டிப்பாக. பிஸ்னஸ் பண்ணால் கொஞ்சம் லாஸ் ஆகிடும்னு சொன்னீங்க. அப்போ தனுசு ராசியில் மீன ராசியில் பிறந்த யாருமே பிஸ்னஸில் ஜெயிக்கவே இல்லையா சார்? பிஸ்னஸில் ஜெயிப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க மனைவி பேர்லேயோ இல்லை வேறு யார் பேர்லேயோ போட்டுட்டு இவங்க ஆரம்பித்து நடத்துவாங்க. இவங்க பேரில் இருக்காது. இவங்க பேரில் வச்சிங்கனாக்கா அது நெகட்டிவாக தான் போகும். கண்டிப்பாக. ஸோ இவங்க எந்த தெய்வத்தை வணங்கி இந்த பூவை சூடுனா சிறப்பு? குரு பகவானை வணங்கிட்டு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. திருச்செந்தூர் முருகரை வணங்கிட்டு போடுறதும் சிறப்பு. ரொம்ப சிறப்பு. ஓகே சார். அடுத்தது கும்பராசிக்காரர்கள், இந்த பெண்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் சார்? கும்பம் மகரம் ரெண்டுமே சனிக்குரிய தன்மை. சனிக்குரிய தன்மைன்னா 7, 8, 17, 26ஆம் தேதி பிறக்கிறவங்க, சனிக்கிழமை பிறந்தவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சனியினுடைய தன்மை. சனியினுடைய தன்மை அப்படின்னாலே அவங்களுக்கு இயல்பாகவே பார்த்திங்கன்னா வயிற்று வலிகள் காணப்படும், பித்தம் அதிகமாக காணப்படும். ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லெமன் வாட்டர் பரிகாரம் நீங்கள் செஞ்சுக்கிற. லெமன் வாட்டர்னால் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, எனக்கு குடித்தா சளி பிடிக்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி இல்லாமல் மத்தியான நேரங்களில் வெதுவெதுப்பான தண்ணியில் குடிச்சிட்டு வாங்க. உப்பு மட்டும் சேருங்க, இனிப்பு சேர்க்காதீங்க. குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த கர்ம பலன்கள் குறையும். கர்ம பலன்கள் குறைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இந்த இடத்துல தான் கர்ம பலன்கள் எல்லாமே வேலை செய்யும். இந்த ராசிக்காரங்க, இந்த 8ஆம் நம்பர்காரங்களை குறிப்பாக நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா முடி கொட்டிகிட்டே இருக்கும். கும்பராசி, மகர ராசி 8, 17, 26 பிறக்கிறவங்க, சனிக்கிழமை பிறந்தவங்க இவங்களுக்கெல்லாம் சக்கரை ஆக்டிவேட் ஆகி அந்த இடத்துல முடியை தங்க விடாது. ஸோ முடி கொட்டிக்கிட்டு இருக்கோம், அல்லது முடி படியாது, அப்படி முடி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு தன்மைகளும் அதுக்கு ஒரு குறியீடாக காணப்படும். இதுக்கு பரிகாரமாக நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, துளசி சூடுதல் நல்லது. துளசி இருக்குது பார்த்திங்களா, துளசி இலையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு பூவாகவும் அது பூ மாலையில் கட்டுவாங்க. ஸோ துளசி சேர்த்த கதம்பமாக இருக்கட்டும், அல்லது துளசியை மட்டுமே நீங்கள் சூடும்போது, குறிப்பாக வெங்கடாஜலபதிக்கு 8ஆம் நம்பருக்கு உண்டான தெய்வமான வெங்கடாஜலபதிக்கு அதை படைச்சிட்டு சனிக்கிழமைகளில் அணியும் போது சிறப்பான ஒரு நற்பலன்களை நிச்சயமாக பெறலாம்.
கண்டிப்பாக சார். ஸோ எந்த ராசி பெண்கள் எந்த ராசி பூவை சூடணும், அவங்களுடைய குணாதிசயம் என்ன, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. நிறைய விஷயம் தெரியாத விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி வந்துட்டு நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்மா.